ஃபர்ஸ்ட் சில்வர்ல 67% ப்ரீசியஸ் மெட்டலாவும், மிச்சம் இருக்க 33% சில்வர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றாங்க. லைக் ஈவி, சோலார், செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இதனால சில்வரோட டிமாண்ட் மேசிவா ரைஸ் ஆச்சு. இந்த டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி சப்ளை இல்லாததால சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச்னால சில்வர் பிரைஸ் ரைஸ் ஆச்சு. இதே சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ்மேட்ச் இப்ப காப்பர்ல பார்க்க முடியுது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், காப்பர் ஒரு நல்ல ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். காப்பரை ஈஸியா பெண்ட் பண்ணிக்கலாம், மோல்டும் பண்ணிக்கலாம். இதனால தான் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்லயும் வயர்ஸ்லயும் காப்பரை ரொம்பவே அதிகமா யூஸ் பண்றாங்க. பாலிகேப், கெய் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் 45 to 50% காஸ்ட் காப்பருக்காக தான் இருக்கு. பவர் செக்டர்ல ஃபாசில் ஃபியூல் பிளான்ட்டோட கம்பேர் பண்ணா ரெனியூபிள் எனர்ஜிலையும் காப்பரோட யூசேஜ் 5 to 12 டைம்ஸ் அதிகமாக தான் தேவைப்படுது. பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும் காப்பர் தேவை இருக்கு. அதே மாதிரி ஒரு இவி வெஹிக்கிள்க்கு 4 மடங்கு அதிகமான காப்பர் தேவைப்படுது, நார்மல் ஐசி என்ஜினை விட கம்பேர் பண்ணும்போது. இது போக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமான காப்பர் யூஸ் பண்ணப்படுது. இதனாலையும் காப்பரோட டிமாண்ட் அதிகமாயிருக்கு. இப்போ காப்பரோட ஃபியூச்சர் என்னங்கிறத பார்ப்போம். வேர்ல்டு வைட் காப்பரோட டிமாண்ட் 5 சோர்சஸாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் 32% டிமாண்டும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் 26% டிமாண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 17% டிமாண்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 13% டிமாண்டும், இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் 12% டிமாண்டும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் 50%க்கு மேலே காஸ்ட் காப்பரில் தான் இருக்குன்னு பார்த்தாச்சு. பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் டேப்ஸ், ரூஃப் ஷீட்ஸ், பைப்ஸ், டோர் ஹேண்டில்ஸில் கூட காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டில் பவர் கிரிட், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் கூட இப்போ காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ட்ரெயின், ஏர்கிராஃப்ட்ஸில் காப்பர் யூசேஜ் அதிகமாகவே இருக்குது. அது போக டேட்டா சென்டர் செக்மெண்ட்டில் இயர்லி 5 lakh டன்ஸ் காப்பர் யூஸ் பண்ணுறாங்க.